நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் ஒரு 12 வோல்ட் பம்பை வச்சு இந்த வைஃபை ஆட்டோமேட்டிக் ட்ரிப் இரிகேஷனில் எப்படி சொட்டு நீர் பாசனம் பண்ணலாம் அல்லது மிஸ்டிங் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் ஒரு சின்ன பதிவு பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வைஃபை மொபைல் டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அது எப்படி சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துறது, இதோட பயன்கள்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் அதோடைய பாக்ஸில் என்னென்னலாம் இருக்குன்றத பற்றி ஒரு அன்பாக்சிங் வீடியோவும் அடுத்தது அந்த solinaid அண்ட் ஃப்ளோ சென்சார்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறத பற்றின இன்னொரு பார்ட்டும் வீடியோ ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய நண்பர் என்கிட்ட கேட்டது என்னென்னா, டேங்க் லோ லெவலில் இருந்தால் அதை எப்படி நம்ம அந்த டேங்க்லேருந்து சப்ளை எடுத்து கொடுக்க முடியும், அதுக்கு பதிலாக ஏதாச்சும் ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த 12 வோல்ட் பம்ப் எடுத்துருக்கோம். இந்த 12 வோல்ட் பம்ப் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கார்டன் வச்சிருக்க எல்லாருமே வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பம்ப் வச்சாங்க மாடி தோட்டத்துக்கோ அல்லது வீட்டு தோட்டத்துக்கோ பூச்சி விரட்டிகள் அல்லது பயிர்வீக்கியல் தெளிக்கிறதுலாம் பயன்படுத்துவாங்க. அந்த பம்ப் வச்சே நம்ம சொட்டு நீர் பாசனத்துக்கும் பயன்படுத்தலாம், மிஸ்டிங் சிஸ்டத்துக்கும் பயன்படுத்தலாம், பூச்சி விரட்டிகள் தெளிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி பல ஆப்ஷனில் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை டிவைஸ் எடுத்துருக்கோம். ஏற்கனவே அதில் ஒயரிங்லாம் கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா, இந்த ஒயரிங்லாம் நார்மலாக நம்ம இந்த ஃப்ளோ சென்சார் அண்டு solinaid வால் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒயரு. இதை வந்து நான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பண்ண போகிற சிஸ்டத்துக்கு இந்த ஒயர் தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு solinaid வால் எடுத்திருக்கேன். ஏற்கனவே நம்ம பதிவு பண்ண வீடியோவில் இந்த மாதிரி பெரிய solinaid வால் பயன்படுத்தினோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு அவுட்புட் லைன் வரக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணக்கூடியது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன solinaid வால் எடுத்துருக்கோம். இது எதுக்குன்னா 12 mm. ஏன்னா இந்த பம்போடைய அவுட்லெட் பைப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm தான் இருக்கும். ஸோ இதுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி 12 mmல நம்ம ஒரு solinaid வால் எடுத்துருக்கோம். ஸோ நம்ம எந்த பம்ப் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி solinaid வால் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் ஏற்கனவே நிறைய பேர் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. டபுள் பம்பு நீங்கள் தேவைப்பட்டால் சிங்கிள் பம்போட யூஸ் பண்ணிக்கலாம். சிங்கிள் பம்ப் யூஸ் பண்ணுறத விட டபுள் பம்ப் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ப்ரெஷர் கிடைக்கும். நீங்கள் ஒரே solinaid வால் தான் போட போகிறீங்கன்னா சிங்கிள் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2-3 solinaid வால் பயன்படுத்த போகிறீங்க, நிறைய வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்க போகிறீங்க, வேறு ஏரியாவில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டபுள் பம்ப் பயன்படுத்திக்கலாம். இந்த டபுள் பம்ப் பயன்படுத்தி நம்ம எத்தனை செடிகளுக்கெல்லாம் நீர் பாசனம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த ஒரு solinaid வால் பயன்படுத்தி ஒரு 50 பிளான்ட் நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணலாம். 100-200ன்னு போச்சுன்னா இன்னும் டைமிங் ரொம்ப அதிகமாக எடுக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா இதுலேயே ஸ்ப்ளிட் பண்ணி 1, 2, 3, 4ன்னு பிரித்து ஒவ்வொரு ஜோனாக பிரித்து ஃபஸ்ட்டு ஜோனுக்கு ஒரு 5 நிமிஷம், ரெண்டாவது ஜோனுக்கு அடுத்த 5 நிமிஷம், மூணாவது ஜோனுக்கு அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் அப்படின்னு பிரித்து நீங்கள் எத்தனை பிளான்ட்டுக்கு வேணாலும் நீங்கள் சொட்டு நீர் பாசனம் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 போர்ட் இருக்குது. 8 போர்ட்டில் நீங்கள் ஒரு 4 போர்ட்டை வந்து சொட்டு நீர் பாசனத்துக்கு 4 ஜோனாக பிரிச்சுக்கலாம். இன்னும் ஒரு 4 போர்ட்டை அது தனியாக 4 பாகமாக பிரித்து அதுக்கு 4 இடத்துல தேவைப்பட்டால் மிஸ்டிங் கண்ட்ரோலும் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேணுங்கிற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், நம்ம தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மலாக நம்ம ஏசி பம்பு எல்லாம் வாங்கி அதுக்கு தகுந்த solinaid வால்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பைப்லைன்லாம் போட்டு போகிறத விட இது கொஞ்சம் செலவு கம்மியாகும். ஆனால் பார்த்தீங்கன்னா டைமிங் அதிகமாகும். ஆனால் மாடி தோட்டம் அப்படின்னும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த சின்ன மோட்டாரே போதுமானது தான். ஏன்னா நீங்கள் போய் ஒரு ஏசி மோட்டார் வாங்கி அதுக்கு ஒரு 1500-2000 செலவு பண்ணி அதுக்கப்புறம் அது solinaid வால் போட்டு அதுக்கு அது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர்லாம் போடணும். ஏன்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏசி மோட்டார் வாங்குறீங்க, ஏசி மோட்டாரே ஆனாகிற மாதிரி கனெக்ஷன் கொடுக்கணும்னா அதுக்கு இந்த மாதிரி ரிலே கண்ட்ரோல்லாம் போடணும். ரிலே கண்ட்ரோல்லாம் போடணும்னா அதுக்கு மோட்டார் வாங்கி ரிலே கண்ட்ரோல் போட்டு காசு ரொம்ப அதிகமாகும். சரி, இப்போ நம்ம இதுக்கு எடுத்துகிட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை டிவைஸு எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்ட் 1ல கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் அந்த வீடியோவும் லிங்க்கில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதை வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த 7.5 வோல்ட் இருக்கக்கூடிய சார்ஜர் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசி பவர் தான், நம்ம வீட்டிலேருந்து எடுத்த பவர் தான். அடுத்தா பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு solinaid வால்வு. இதுக்கு ஃப்ளோ கண்ட்ரோலர்லாம் கிடையாது. இந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தண்ணி போகுதுன்றதெல்லாம் நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா முடிஞ்ச வரைக்கும் செலவு குறைக்கணுன்றதுக்காக எல்லாத்தையுமே குறைச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பம்பு, இந்த மாதிரி பம்பு பயன்படுத்தலாம். இதுவும் டபுள் பம்பு தான், இந்த மாதிரியும் பயன்படுத்தலாம், அல்லது சிங்கிள் பம்ப் பயன்படுத்தலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான சார்ஜர். இப்போ பாருங்கள், அதுக்கு தேவையான சார்ஜரை இதில் கனெக்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் ஆன் பண்ணி காமிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டுருங்களா? ஸோ இந்த மாதிரி ஆன்லேயே தான் இருக்கும். இப்போ இது ஆன்லேயே இருந்ததுன்னா உங்களுக்கு பவர் வேஸ்ட் ஆகாதா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் இது ஆன்லேயே இருந்தாலும் நமக்கு பவர் வேஸ்ட் ஆகாது. ஏன்னா நமக்கு இந்த மோட்டாரில் வந்து ஆட்டோ கட் ஆஃப் சிஸ்டம் இருக்கிறதால தண்ணி வெளியே போனால் தான் உங்களுக்கு மோட்டார் ஆன் ஆகும். தண்ணி வெளியே போகலன்னா மோட்டார் ஆன் ஆகாது. அப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த solinaid வால்வு இருக்கு இல்லைன்னா, இந்த solinaid வால்வை இதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா என்ன ஆகுனா உங்களுக்கு மோட்டார் ஆன் பண்ணாலும் தண்ணி வெளியே போகாது. ஏன்னா நம்ம இந்த solinaid வால்வு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டைமில் க்ளோஸாக இருக்கும். எப்போல்லாம் நமக்கு இதுலேருந்து கமெண்ட் கொடுக்குறோமோ அப்போ மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அப்போது இதில் ஓப்பன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வெளியே போச்சுன்னா இந்த பம்பு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான டைமுக்கு உதாரணம் ஒரு 5 நிமிஷம் ஃபிட் பண்ணுறோன்னா அந்த 5 நிமிஷத்துக்கு தண்ணி நீர் பாசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த solinaid வால் என்ன பண்ணோம், தண்ணி போகிறத நிப்பாட்டிடும். தண்ணி போகிறத நிப்பாட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த மோட்டாரும் வந்து கட் ஆஃப் ஆயிரும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா பாட்வரி சிஸ்டத்தோட ஒரு
solinaid valve தான். இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து 12 mm. இந்த ஓஸும் வந்து பார்த்தீங்கன்னா 12 mm. அதுக்கு தகுந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த solinaid valve பயன்படுத்தும் போது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி 12 mm அளவுள்ள ட்ரிப் இரிகேஷன் ஓஸ் பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா ரெண்டுமே ஒரே ஈவன் சைஸாக இருக்கும். சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 12 mm சைஸ் கிடைக்காது. அப்படி கிடைக்காதவங்க 16:12 ரெடியூசர் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இது எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாட்பரி சிஸ்டம் போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்புகுறி போட்டிருக்காங்க எந்த பக்கம் போகணும் அப்படின்றதுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மேனுவல் வால்வ் கொடுத்துருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு உங்களுக்கு பவர் சப்ளை இல்லைன்னா மேனுவலாக ஆன் பண்ணுறதுக்கான ஒரு வால்வும் கொடுத்துருக்காங்க. இந்த மேனுவல் சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை பவர் சப்ளை இல்லாத நேரங்களில் நம்ம இதை மேனுவலாக ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆனாலும் நம்ம ஓப்பன் பண்ணாலும் இதுக்கு பவர் சப்ளை இல்லாமல் இது ஓட போகிறதில்ல. ஒருவேளை நம்ம சோலார் ப்ராஜெக்ட் பண்ணும்போது இது நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி கனெக்ட் பண்ணோம்னா இதில் அம்புகுறி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் நம்ம பம்ப்லேருந்து வரக்கூடிய ஓஸை கனெக்ட் பண்ணிடுறேன். ஜஸ்ட்டு புஷ் டைப் தான். நீங்கள் நல்லா புஷ் பண்ணிவிட்டு இழுத்தினா வராது. மறுபடியும் நீங்கள் கலட்டணுன்னா பாருங்கள், இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நல்லா இப்படி அழுத்தி பிடிச்சி தான் இதை கலட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் ஃபிட்டிங் மெத்தட் இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் இரிகேஷனுக்கு போகக்கூடிய ஓஸை கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 mm தான், உள்ளாரா சொருகிச்சாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு புஷ் ஃபிட் மெத்தட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இப்போ மோட்டார் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் பாருங்கள். மோட்டார் ரன் ஆகிட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு solinaid valve தான் போகுது. ஒருவேளை நீங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய லைன் பிரித்து கொடுக்கணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 mm டி ஜாயின்ட்லாம் எடுத்து 4 அல்லது 8 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, நான் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து வரக்கூடிய நாட்களில் அது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணலான்றதையும் முடிஞ்சால் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த ஒயர் எடுத்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்களான்னு பார்ப்போம். ப்ளஸ் மைனஸ் எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை வந்து பாசிட்டிவ்லேயும் ஒரு ஒயரை வந்து காமன்லேயும் கொடுக்குறேன். உதாரணம் காமனில் ஒரு ஒயர் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம ஜோன் 2ல் இதை கொடுக்குறேன். ஜோன் 1ல் ஆல்ரெடி அந்த ஃப்ளோ சென்சார்லாம் கொடுத்து வச்சுருந்தீங்களா, அந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை மாற்ற வேண்டான்றதுக்காக இப்போ லைன் 2ல் மாற்றிருக்கேன். ஓகே, கண்ட்ரோலர் ஓப்பன் பண்ணலாம். கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜோன் கண்ட்ரோலுக்குள்ளே போகலாம். ஜோன் கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு S02 ஓப்பன் பண்ண போகிறேன். S02 ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா உள்ளார ஆஃபில் இருக்குது. நான் என்ன எதுவும் ப்ரோக்ராம் பண்ணல, இது அப்படியே வச்சுருக்கேன். அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணி டைம் கேட்கும் எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு. நான் உதாரணத்துக்கு இப்போதைக்கு 1 நிமிஷம் கொடுக்குறேன். கொடுத்து சப்மிட் பண்ணோம்னா ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த வால்வ் ஓப்பன் பண்ண உடனே இங்கே மோட்டார் ஆன் ஆயிடுச்சு. உங்களுக்கு மோட்டார் ஆன் ஆகி மோட்டார் ஓடுற சத்தம் கேட்கும். இந்த பக்கெட்லேருந்து தண்ணி போயிட்டுருக்கு. இப்போது அந்த பக்கெட்லேருந்து வர தண்ணி அப்படியே வந்து இந்த பம்புக்கு வந்து இந்த solinaid valve ஆக்டிவேட் பண்ணி இந்த 12 mm ஓஸெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக வந்து நமக்கு ட்ரிப்புக்கு வந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோ தாங்க சிம்பிள் மெத்தடு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை நம்ம இந்த ஓஸை கலட்டிட்டு இந்த 1 நிமிஷம் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் solinaid valve இருக்குது. இப்போது ஓப்பன் பண்ணியாச்சு. அப்ளிகேஷனில் ஜோன் 2 ஆன் பண்ண போகிறேன். இப்போ ஆஃபில் இருக்குது. அது ஆன் கொடுக்கணும். ஆன் கொடுத்தா டைம் கேட்கும் எவ்வளோ நேரம்னு சொல்லிட்டு. நான் வந்து மினிமம் 1 minute கொடுக்குறேன். இப்போ சப்மிட் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இது ஆன் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து இந்த solinaid valve வழியாக வெளியே போயிட்டுருக்கு, தெரியுது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ட்ரிப் ஓஸ் கனெக்ட் பண்ணோம்னா இது வழியாக நமக்கு ட்ரிப் லைனுக்கு போயிடும். 1 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இது கட் ஆஃப் ஆகும். இது கட் ஆஃப் ஆகும்போது மோட்டார் தனியாக ஆஃப் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வாட்டர் கட் ஆஃப் ஆகிற உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த பைப் லோட் ஆன உடனே இது ஆஃப் ஆயிடுச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில சமயம் இதில் கிறுக்கு சத்தம் வந்துட்டு அது காரணம் என்னென்னு ஏற்கனவே சொன்னேன். இந்த இடத்துல லீக்கேஜ் இருக்குது. லீக்கேஜ் இல்லாமல் பக்காவாக பண்ணினா தான் இந்த கிறுக்கு சவுண்ட் வராது. அப்படி இல்லை உங்களுக்கு நிறைய இடத்துல லீக்கேஜ் இருக்குது, லீக்கேஜ் அரெஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் ரிலே மாடல் இந்த மாதிரி ரிலே மாடல் போட்டு தான் கனெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் இந்த ஓஸை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரிப்பில் எந்த அளவுக்கு இது ட்ரிப் ஆகுதுன்றதையும் செக் பண்ணிடலாம். ஸோ நமக்கு தேவைப்பட்டால் டபுள் பம்ப் ஆன் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் கிடைக்கும். இது ஆல்ரெடி நம்ம தோட்டத்தில் இருந்த ட்ரிப் லைனு. இந்த கிட்டில் வந்து ட்ரிப் லைன் நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ ட்ரிப் எப்படி ஆகுதுன்றதை செக் பண்ணிடலாம். இப்போது இந்த ட்ரிப் லைன் வழியாக தான் தண்ணி வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிப் ஆகுறதே தெரியாது, அந்தளவுக்கு மைனூட்டாக ட்ரிப் ஆகும். பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிப்லையுமே இருக்கும். உதாரணத்துக்கு பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் கிட்டில் கொடுத்தாங்க இல்லைங்களா, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம், அதில் வந்து ஸ்டேக் இது. இப்போ நமக்கு இந்த பாட்பரியில் வந்த ட்ரிப் கிட்லாம் நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. அது தனியாக இன்ஸ்டாலேஷன் வீடியோ தனியாக பதிவு பண்ணுறது அப்படியே வச்சுருக்கேன். நம்ம தோட்டத்தில் ஏற்கனவே இருந்த ட்ரிப் இரிகேஷன் லைனை வச்சு தான் நம்ம இப்போதைக்கு இந்த டெமோலாம் பண்ணி காமிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாட்பரி சிஸ்டத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே உங்கள் தோட்டத்தில் சொட்டு நீர் பாசனம் வச்சுருந்தா கூட இந்த யூனிட் மட்டும் தனியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிராண்டு சொட்டு நீர் பாசனம் ஓஸ் வச்சுருந்தாலும் அதில் வந்து நம்ம இதை வாங்கி ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். சில கனெக்டர்ஸ் மட்டும் தனியாக மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ நீங்கள் ஆப்லேயே பார்க்க முடியும், இந்த க்ரீன் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே போயிட்டே இருக்குது. இன்னும் எவ்வளோ செகண்ட் பாருங்கள், 7, 6, 5
ஆஃப் பண்ணுறதுக்கான டைம் வந்து காமிச்சிருக்கு. இப்போ ஒரு 3 செகண்டில் ஆஃப் ஆக போகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ண டைம் முடிஞ்சுது, பக்காவாக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனம் பண்ணுறது பார்த்தீங்க. இப்போ இதிலேயே பார்த்தீங்கன்னா இதே solenoid வால்வு பயன்படுத்தி நம்ம மிஸ்ட் கண்ட்ரோலும் பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு இதிலே செஞ்சு காமிச்சிடுறேன். ஒரே வீடியோவில் நம்ம ட்ரிப் இரிகேஷன் அண்ட் மிஸ்ட் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் பார்த்துடலாம். இப்போ நம்ம மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணுறதுக்கு இந்த இடத்த டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதில் புதுசாக இன்னொரு வால்வு கனெக்ட் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பவர் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்த கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 to 6 ரெடியூசர் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6mm ஹோஸில் தான் மிஸ்ட் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் டேரெக்டாக 12 எடுத்துகிட்டு போய் நிறைய மிஸ்ட் கண்ட்ரோல் போடுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் டேரெக்டாக இப்படி கட் பண்ணாமல் 12mm ஹோஸை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட 6mm தான் இருக்குது அப்படின்றதால 6mm கட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா புஷ் டைப் தான். நல்லா அழுத்திட்டு திருப்பி இழுத்து பாருங்கள். ஒருவேளை சரியாக ஃபிட் ஆகலைன்னா மறுபடியும் ஃபிட் பண்ணிக்கலாம். மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பம்பில் ஜஸ்ட்டு நீங்கள் சொட்டு நீர் பாசனமும் பண்ணலாம், மிஸ்ட்டும் பண்ணலாம்னு காட்டுறதுக்காக ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதும் தேவைப்பட்டால் தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த மிஸ்ட் நாஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பகலில் பார்க்குறத விட நைட்டில் நல்லா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் மிஸ்டாக இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் இதையும் நம்ம ஒவ்வொரு ஜோன் வைஸாக பிரித்து வேணுங்கிற இடத்துல நம்ம போட்டுக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைனில் மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் இருக்குது. இன்னும் அந்த பக்கம் மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் போடும்போது கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பதிவு பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த சின்ன 12 வோல்ட் பம்பை வச்சு நம்ம இந்த வைஃபை சிஸ்டத்தை பயன்படுத்தி சொட்டு நீர் பாசனமும் மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ரெண்டுத்தையுமே எப்படி ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன பதிவு பார்த்தீங்க. இன்னும் இதை விரிவாக பார்க்கணுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். அந்த மிஸ்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பண்ணுறதை பற்றி தனியாக வேணால் ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தனியாக மோட்டார்லாம் வைக்க முடியாது, அதே மாதிரி வாட்டர் டேங்க் ரொம்ப லோ லெவலில் இருக்குது, எங்களுக்கு அந்த லோ லெவலில் இருக்கக்கூடிய டேங்க்லேருந்து சொட்டு நீர் பாசனம் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுன்னு கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? எந்த மாதிரி 12 வோல்ட் பம்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி 12 வோல்ட் பம்பை நீங்கள் ஃபிட் பண்ணி நீங்கள் உங்களோட டேங்க் வந்து லோ லெவலில் இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் டேங்கே இல்லைனா கூட சின்னதாக ஒரு பேரல் மாதிரி ஒரு 50 லிட்டரோ 100 லிட்டர் பேரலோ உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்கள் தோட்டத்துக்கு அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு சின்ன பேரல் செட் பண்ணி கூட அது பக்கத்தில் இந்த மோட்டாரை வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் தோட்டத்துக்கு சொட்டு நீர் பாசனம் பண்ணிக்க முடியும். பெரிய பம்பு தான் வேணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்பரியோட ஒரு சின்ன டிவைஸ் தான். இந்த ஒரு டிவைஸை வச்சு நம்ம ஆட்டோமேட்டிக்காக மொபைல் ஆப் யூஸ் பண்ணி எங்கே இருந்தாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம சொட்டு நீர் பாசனம் பண்ணலாம், மிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், கார்டனுடைய லைட்டை வந்து ஆன் ஆஃப் பண்ணலாம், வீட்டுக்கு தேவையான மோட்டார் ஆன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு சின்ன யூனிட் வச்சு பண்ண முடியும். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது யூனிட் பார்த்தா பார்க்குறது சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. இது ஒரு மொபைல் ஆப்பில் கனெக்ட் பண்ணி நம்ம என்ன வேணால் பண்ண முடியுது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம நண்பர்களுக்கு எந்த மாதிரி வீடியோலாம் வேணும் அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் பதிவு பண்ண முயற்சி பண்ணுறேன். தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.